கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 7:3. ரோமன்ஸ் 7:3. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. இப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, ஒரு உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய ஒரு திருமண காரியத்தை குறித்து சொல்லி கொடுக்குறார். இப்போ ஒரு மனைவி என்பவள் மறுமணம் செய்யும்போது எப்போ அந்த மறுமணம் விபச்சாரம் என்று எண்ணப்படாது. புருஷன் மரித்து போன பின்பு அவங்க இன்னொரு திருமணம் செய்தாங்கன்னா அது விபச்சாரம்னு எண்ணப்படாது. ஆனால் அதே இது புருஷன் இருக்கும்போதே அவங்க அது செய்தாங்கன்னா அது என்ன பண்ணப்படும்? அது விபச்சாரம் எண்ணப்படும். அப்போ என்னன்னா, இங்கே ஒரு திருமணம் என்கிற ஒரு வரையறைக்குள்ள ஒரு அழகாக அது ஒரு மெட்டஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அடையாளமாக எடுத்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு உள்ள உறவு எப்படி இருக்கு என்று சொல்லக்கூடியதான். அப்போ எப்போ ஒரு சகோதரியினுடைய கணவன் மரித்த உடனே அது என்ன ஆகிறது? அந்த திருமணமே ஒன்றும் இல்லாமல் போகுதோ, அதே மாதிரி நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்த போது நமக்கும் பிரமாணத்திற்கும் இருந்த அந்த உறவு முடிந்து போகிறது. நம்ம இப்போ என்ன கிறிஸ்துவுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதற்கு சுதந்திரம் பெற்றவங்களாக இருக்கிறோம். எப்படி? நமக்கு பிரமாணத்தோடு மரிச்சிட்டோம், இப்போ கிறிஸ்துவோடு சுதந்திரமாக நம்ம அவரை பின்பற்றுவதற்கு. ஏன்னா ரோமர் 6:7 என்ன சொல்றாரு? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ விடுதலையாக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? ரோமர் 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பார்க்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. என்னைய முழுமையாக அதிலிருந்து விடுதலை கொடுத்துருச்சு. அதனால நான் என்ன பண்ண போறதில்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவாகி தேவனுக்கென்று நான் ஊழியம் செய்யக்கூடியவனா அன்பின் மூலமா. ஏன்னா இப்போ எனக்கு முழுமையாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிற்கு நான் அன்பு செலுத்தி அந்த அன்பின் கீழே அவருக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக மாறுகிறேன். காரணம் என்ன? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கணவனுக்கு தான் இருக்க முடியும், 2 கணவன்கிட்ட வாழ முடியாது. நான் ஒன்று பிரமாணத்தோட திருமணமானவனாக இருக்க முடியும், இல்லை கிறிஸ்துவோட திருமணமானவனாக இருக்க முடியும். 2 பேர்கிட்ட திருமணமானவனாக இருக்க முடியாது. ஒன்று நான் பிரமாணத்து கூட இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்து கூட இருக்கணும். இப்போ நான் பிரமாணத்துக்கு மரிச்சிட்டேன். நான் மரிச்சதுனால பிரமாணம் என்னை விடுதலை பண்ணிருச்சு. ஆனால் இப்போ கிறிஸ்து என்ன ஜீவனோட எழுப்பிட்டாரு. அதனால நான் கிறிஸ்துவுள்ள அந்த சுதந்திரத்தில் வாழக்கூடியவனாக நான் இருக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் ஜீவனோட இருக்கிற வரைக்கும் தான், அதாவது உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் ஜீவனோட இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவங்களாக இருப்பீங்க. எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாக வரும்போது நியாயப்பிரமாணம் உங்களை என்ன பண்ணாது? குற்றப்படுத்தாது, உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே கொண்டு போய் விடாது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தின் மூலமாய் ஒரு புதிய வாழ்க்கையை கிருபையின் கீழ் நாம் நடப்பதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகா உன்னதமான ஒரு அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னது? நான் மறுபடியும் இதை சொல்கிறேன். ஏன்னா கிருபை அப்படின்னு சொல்ல உடனே நான் எந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறது இல்லை. மாறாக இது என்ன பண்ணுது? அவருடைய அன்பின் கிளமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த அன்பிற்கு கீழ்ப்படிந்து பிரமாணங்களை நான், அதாவது என்ன, கிறிஸ்துவின் பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவனா நான் இருக்கிறேன். இப்போ என்ன, எனக்கு பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில நான் தத்தளிக்கிறேன். நான் ஒரு புருஷன்தான். என்னுடைய புருஷன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த புருஷனுக்கு நான் கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கிறேன். என்ன காரணம்? அன்பு. ஆனால் முன்னாடி என்ன பண்ணுச்சு?
என்ன பிரமாணம் ஆளுகை செய்யக்கூடியதா இருந்துச்சு. இப்ப என்ன பிரமாணம் ஆளுகை செய்யல, மாறாக என்ன கிறிஸ்து அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பிற்கு நான் என்ன பண்ணிறேன், அடிமையாயிறேன். அப்போ எனக்கு இப்போ ஒரு மகா பெரிய ஒரு விடுதலை வந்துருச்சு. அந்த விடுதலையின் கீழே நான் அன்பு செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடியவனாய் மாறிவிடுகிறேன். இப்போ நீங்களும் நானோ நமக்கு இந்த புதிய உறவு வந்துருச்சு. இந்த கிருபையில் உள்ள புதிய உறவுல வாழ நாம் கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் இனி 2 பேருக்கு இல்லை ஆண்டவரே, ஒரே ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அந்த அன்பிற்கு நாங்கள் கட்டுண்டவர்களாய், அந்த அன்பின் மூலமாய் கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.